நானா தொடர்கிறது. வெல்கம் பேக் டு லைன் டேட் சிராப் நீயா நானா. நட்பே உலகம் என்று அதை கொண்டாடுவோர், நட்பை அளவோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுவோர். வாதம் தொடர்கிறது. ஒருத்தன் நல்லவனை தேடி வருவான், அவனை தள்ளியே வைப்பா. ஒரே நிமிஷம், அதைத்தான் சொல்றேன். நீயும் நானும் 13 வருட நட்பு நமக்கு 2 பேருக்கு. ஆனா இன்னமும் நமக்கு அதே மாதிரியான நெருக்கம் இருக்கு. ஆனா அந்த நண்பன் ஒரு குறுகிய காலகட்டத்துல எனக்கு நண்பன், அதுவும் இந்த துறை சார்ந்துதான் எனக்கு நண்பன் ஆகினார். அவர்கிட்ட நான் ரொம்ப நெருங்கி பழகணும். ஏன்னா என்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்திருக்காரு, அதுக்கு நம்ம ரொம்ப ஹானஸ்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவர்கிட்ட ரொம்ப நெருங்கி பழகினேன். எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டேன் நான். ஆனால் அது ரொம்ப குறுகிய கால இடைவெளி. நீ நண்பன் நினைச்சிருக்க, ஆனா அவங்க உன்னை நண்பனா ஏத்துக்கலாம். அப்புறம் நட்புன்றது என்னது? இதுதான் உண்மை. அப்புறம் நட்புன்றது என்னது சார்? சார் நீங்களும் நானும் 13 வருஷம் நட்பு சார். 2 பேரும் சந்தோஷமா இல்ல? சந்தோஷமா. இப்ப 2 பேரும் சண்டை போடுறோம், அது வேற விஷயம். இந்த சம்பவம் நடந்தப்போ நீ என்கிட்ட தான் வந்தடா, நான் தான்டா உன்கிட்ட பேசுறேன். அப்புறம் சார் பாருங்க, இல்லன்னு சொல்லல. ஒரு நண்பன் தானே சார் பயன்பட்டு இருக்காரு. சொல்லி எழுவதற்கு ஒரு நண்பன் தானே தேவைப்பட்டிருக்காரு. அந்த நண்பனுக்கு என்ன சொல்லுவீங்க சார்? அந்த நண்பனுக்கு துரோகம் பண்ண நண்பனுக்கு என்ன சொல்லுங்க? அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, 8ஆம் நம்பர் செருப்பு கடிச்சிருச்சுன்னு நான் செருப்பே போட மாட்டேன். சொல்லவே இல்லையா சார்? நான் அதான் சொல்றேன். 13 வருட நட்பு, நான் உங்ககிட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உனக்கு எனக்குமான அந்த நெருக்கம் ரொம்ப கம்மியா இருக்கு, நாகரிகமா இருக்கு. 2 பேரும் ஒரு நியாயமான டீசென்டான நட்பா இருக்கல, புரிஞ்சுக்கவே மாட்டேன். இவன் பட்ட காயத்தை ஆத்துவதற்கு கூட அன்னைக்கு ஒரு கண்மூடித்தனமான பாசம் காட்டுற நண்பன் தான் இவனுக்கு தேவைப்பட்டான். நான் அன்னைக்கு வாசல்ல நின்னு சொல்லுவோம் பிரச்சனை என்னன்னா, நான் இங்க உட்கார்ந்துதான் கேட்பேன் அப்படின்னு போயிட்டே இருந்திருப்பேன். உன்னையும் அவன மாதிரி ஒரு நண்பனா நினைச்சுதான் நீ நினைக்கிறடா. நீ நினைச்சல, இன்னும் நினை அவனை நண்பனா. யாரு? இன்னும் நினை இல்ல சார், இன்னும் நினை இல்ல. அவன் செய்த தப்புக்கு அவன் அனுபவிப்பான். நீ கரெக்டா இரு. நீ ஏன் இன்னொருத்தனுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கிற? நீ ஏன் உன்னை நேசிக்கிறவனை கெடுக்கிற? நீ ஏன் உன்னை நேசிக்கிறவனை தள்ளி வைக்கிற? என்ன யாரு நேசிச்சாங்க, யார தள்ளி வச்சாங்க? இல்லடா, நீ இப்ப சொல்ற நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்ன நேசிக்கிற, நான் உன்னை நேசிக்கிறேன். உன்னை நான் தள்ளி வைக்கல. ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா? உள்ள இறங்கி பாரு, உள்ள இறங்கி பாரு. நட்புன்றது புல்ஷிட், கடி புல்ஷிட் சார். நட்புன்றது லிமிட் சார். நான் ஒத்துக்க மாட்டேன். லிமிட் பழகாதீங்க யார்ட்டையும். என்ன லிமிட் போடலங்க. உனக்கு ஒண்ணு வேணும்னா வருவ, வாங்கிட்டு போயிருவ. இன்னொன்னு வேணும்னா வருவ, வாங்கிட்டு போயிருவோம்னா என்ன நாங்களா என்ன கேனீங்களா? புரியல, நான் ஒத்துக்க மாட்டேன். என்ன புல்ஷிட்? உனக்கு அந்த ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல தெரியும்ன்றக்கா நீ அதை சொல்லுவே? நீ பிச்சுக்கிட்ட கரெக்டா சொல்ல. ஏன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். கேபி சார் அடிக்கடி பயன்படுத்த. நான் ஒத்துக்க மாட்டேன். புடலங்காய் அடிக்கடி யூஸ் பண்ணுவாரு. புடலங்காய் அடிக்கடி. அதான் சொன்னேன், நான் உன்னை அடிப்பேன். நானு என்ன வார்த்தை அது? சொல்றீங்களே, செய்ய மாட்டேங்க சார். அவனை என்ன சார்? சார் உங்களுக்கு ஏன் சார் அவ்வளவு கொலவெறி? இல்ல, நான் சொல்லிட்டே இருக்கேன். அப்படியாவது பயந்து கொஞ்சம் பேசாம இருப்பானான்னு பாக்குறேன். பேசிட்டே இருக்கானே சார் அவன். இல்ல சார், எனக்கு நான் எதுவா இருந்தாலும் சார் வெரி கிரேட் திங். ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா ஒரு சண்டையை நான் பார்த்ததே கிடையாது. இவ்வளவு ஷோ பண்ணியாச்சு. அங்கேயும் நட்பு தான் சார் இருக்கு. இல்ல அதுக்கு நான் எவ்வளவு கோபம் வந்தாலும் சரி, இந்த இடத்துல உண்மையாவே இவன் கோவப்படுறான் அப்படின்ட்டு கொஞ்சம் அந்த விலகி நிற்பதும். ஆனா அந்த விலகல் தானே சார் ஒரு நியாயமான இடைவெளி. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, விலகல்ன்றது விட்டு என்ன வேணாலும் சொல்லுங்க. இல்ல ஆனா சமுத்திரகனி அவர்கள் சொன்ன ஒரு நல்ல விஷயம், நீங்க எவ்வளவு வேதனையில் ஒரு நட்பு உங்களுக்கு துரோகம் செய்ததாக சொல்லிவிட்டு நீங்கள் யாரையோ போய் பார்க்கல. கண்மூடித்தனமாக நட்பை காட்டுகிறவன், எந்த நண்பனையும் போய் பார்க்கல, கண்மூடித்தனமாக நட்பை கூட்டுகிறவனை தான் போய் பாக்குறீங்க. அன்னைக்கு ஒரு இமோஷனல் இடியட் தானே தேவைப்படுறேன் உங்களுக்கு. நீங்க வரும்போதெல்லாம் ஓடி வந்து வாடா நான் இருக்கேன் அப்படின்னா நீங்க என்ன, நாங்க என்ன பெட்ஷீட்டா எடுத்து போத்திக்குவீங்க, எடுத்து தூக்கி போட்டுக்குவீங்க சார்? நான் நல்லவனுக்கு என்னைக்குமே இதான் சார் பேரு. நான் ஒத்துக்கிறேன் சார். என்ன இவங்க எல்லாம் சுயநலவாதிகள், தூரமா இருந்து தேவைகளை மட்டுமே எடுத்துக்குவாங்க. இவங்களுக்கு நல்லவனை பார்த்தா அவனை சரி, இவனை கரெக்டா இந்த டைம்ல தட்டினா இவன் ஆடுவான், ரைட், இவனை இப்படி யூஸ் பண்ணிக்குவான், இவனை இப்படி யூஸ் பண்ணி இவங்க எல்லாம் வீட்டுல உட்காந்து பிளான் பண்ணுவாங்க சார். இந்த டைம்ல ஒரு வேலை, சரி இவனை தட்டு, இவனை கொண்டு வா, இவனை கொண்டு வா. உண்மை சார். இவங்கள ஃப்ரெண்டை எந்தெந்த ஃப்ரெண்டை எங்கெங்க வைக்கணும்னு யோசிக்கிறதே இவங்களுக்கு தனியா ஒரு வேலை. அதுக்கு தனியா ரூம் போட்டு யோசிப்பாங்க உங்களுக்கு. ஓகே, இவ்வளவு அருமையான நண்பர்கள், ரொம்ப நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், எவ்வளவு கருத்து மோதல் இருந்தாலும் அந்த நட்பு அந்த அழகா இருந்தது. இப்போவாது இந்த நிகழ்ச்சி மூலமாவது உங்க ஊர் என்ன, உங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்கன்னு உங்க நண்பருக்கு சொல்லுங்க. நான் பேசிக்கிறேன். இல்ல சொல்லுங்க. அந்த டைம் சமுத்திரகனிக்கு மட்டும் இல்லங்க, எல்லாருக்கும் தெரியும்ல. சாதாரண ஒரு விவசாய குடும்பத்துல தான் சார். நாங்க என்ன குபேரத்துல இருந்தா வந்தோம் சொல்ல முடியாது. நீங்க ஒரு நட்பு குடும்பத்துல இருந்து வந்திருக்கலாம், சொல்ல முடியாது. சொல்லு.
நீங்க நட்பு அவ்வளவு போட்டுறீங்களா? அதனால ஒரு நட்பான குடும்பத்துல எப்பவுமே பேசுவேன்டா. நீங்க வந்து உயிர் இருக்கும் வரைக்கும் நட்புக்காக. எந்த ஊரு சார்? நீங்க பேசிட்டு இருக்க வட்டத்தை தாண்டி அடுத்த வட்டத்துக்கு போயாச்சு. இப்போ நான் இப்ப என்னுடைய கதையோட கேப்ஷன் என்ன தெரியுமா? நாடோடிகளோட கேப்ஷனே என் நண்பனின் நண்பன் எனக்கும் நண்பனே. ஏண்டா நண்பனை தாண்டி நண்பனோட நண்பனுக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், நீ இங்கேயே பின்னாடியே இழுத்துக்கிட்டு இருக்கீங்க, உட்கார்ந்துக்கிட்டு அடுத்தடுத்து பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு புரியல. எனக்கு நாடோடிகள் நட்பை கருத்தை கொண்ட நட்பு தான். அதுல நான் நட்பின் துரோகத்தை சொல்லியிருக்கேன், அதுல நட்பின் பாசத்தை சொல்லியிருக்கேன், அதுல நட்பு எவ்வளவு உயர்ந்ததுன்ற விஷயத்தை சொல்லியிருக்கேன், அது நட்போட எல்லா ஆங்கிலையும் அதுல டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். அதுக்காக நான் நட்புக்கு அத்தாரிட்டியா நினைச்சிடாதீங்க. நான் கடந்து வந்த பாதையை வச்சு நான் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிருக்கேன். சார், நட்பு இல்லாதவன் மனிதனா பிறந்தா யாரோடையாவது ஒருத்தரோட நட்பு இருக்கும் சார். இவங்க சொல்றாங்க சார், இவனுக்கே தெரியாம அந்த என் கூட எவ்வளவு நாள் பழகிருக்கான் பாத்தீங்களா, இவனுக்கே அங்க ஒருத்தர் இருந்திருக்கான் பாத்தீங்களா, எவனா எங்கேயா இருப்பான் சார். அவன் எந்த சுயநலமும் இல்லாமல் எந்த இதுவும் இல்லாமல், நீ எனக்கு இதை கூடு, நான் இதை எடுத்துக்கிறேன், இதை பண்ணிக்க, நான் உனக்கு கிவ் அண்ட் டேக் பாலிசி. அவங்க சொன்ன மாதிரி இந்த பேங்க் என்னமோ சொன்னாங்களே இங்கிலீஷ்ல, பேங்க்ல கஸ்டமர், அந்த இது கிடையாது சார். நட்பு இது கிடையாது சார், வேற சார். அதை உணர்ந்தால் மட்டுமே முடியும். ஆனா அடிபட்டு தான் உணர முடியும். பாத்துக்கோங்க, நான் வந்துட்டாரு பாரு. நான் ஒரே ஒரு ஜெனியூனான ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான், வாதங்களை தாண்டி எப்பவுமே நான் மனசுல இருந்து ஒரு விஷயத்தை பேசணும்னு சொல்லுவேன். சமுத்திரகனி இங்க பேசிய அவர் பேசின, அதாவது அந்த உணர்ச்சி வசப்பட்டு உண்மையாக அந்த கொட்டி அந்த விஷயங்களை கேட்கிறப்ப, நட்பு சிறந்தது, எவன் துரோகம் பண்ணா எனக்கு என்ன, நான் ஒழுங்கா இருக்கிறேன், நான் நட்பை மதிக்கிறேன், நான் நட்பை நேசிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்னு உள்ளுக்குள் யார் மனசுக்காது பட்டிருந்தா சொல்லலாம். அப்படிதான் சார் இருக்கேன். சரிதான். அப்ப இவருடைய பேச்சுக்கு பிறகு மனமாற்றம் ஏற்பட்டவர்கள் எழுந்து நிற்கலாம். எந்திரிச்சிருங்க, மைக் வாட்ட கொடுங்க. என்ன தோணுச்சு? என்ன தோணுச்சு? நம்ம ஏன் இப்படி இல்ல அப்படின்னு தோணுச்சு. நாம ஏன் அப்படி இல்லன்னு தோணுச்சு. மாத்திரம் ஒருத்தர் நிக்கிறாரு. அப்புறம் நான் தான் வா மைக் எடுத்து வை. எந்திரிச்சு. நான் எந்திரிக்க மாட்டேன். இவர் வந்து இவரு ஒரு துரோகி சார். அங்க போறீங்க, வாங்க. அவரு ஒரு துரோகி, இவரு ஒரு துரோகி சார். இவரு ஒரு துரோகி, பாயில படுத்துற துரோகி அவரு. ஒரு சின்ன கேப் கொடுங்க பாருங்க. வேற யாருக்கு தோணலையா சார்? ஒரே நிமிஷம் சார். சார், ஓ உங்களுக்கே தோணுச்சா? என்னப்பா கூட்டம் ஃபுல்லா வரும்போது கேட்டுட்டு சமுத்திரக்கனியினுடைய அந்த குரல், அந்த உணர்வு, என்னைய சாச்சிரும் போல் இருக்கு. சமுத்திரக்கனியின் அந்த குரலும் அந்த உண்மையும் உண்மையான நட்பாக இருக்கலாம். அடுத்தவனுடைய துரோகத்தை பற்றி நமக்கு என்ன கவலை அப்படின்னு தோணி ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தியது யாருக்கு? வேறு யாருக்கு? எனக்கு சின்ன சலனத்தை ஏற்படுத்தி கேமராமேன் எல்லாம் கை தூக்குறாங்கப்பா. அங்கேயிருந்து நீங்க அங்கேயிருந்து இப்ப இங்க வந்தீங்கன்னா இங்க யார் எடுக்கிறீங்க? அதாவது ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சது. டைவர்ட் பண்றீங்க. ஒரு கௌரவத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சது சார். நீ கௌரவத்துக்கு சொல்லிட்டே இருக்கீங்க. அந்த சீட்டை கொடுத்துட்டீங்கன்றதுக்காக பேசிட்டு இருக்கான் சார். சார், என்ன சாலமன் பாப்பைய வச்சு பட்டிமன்றமா நடத்திட்டு இருக்கோம், விடாம அங்கேயே நிக்கிறதுக்கு. சார், அதுதான் டேய், என்னோட வாதம் அதுதான்டா. புரிய மாட்டேங்குது. நட்புக்குள்ள ஒரு லிமிட் வேணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அது இல்ல அப்படின்னும் போது இந்த மாதிரியான சில துரோகிகள் இருக்கத்தான் செய்யறாங்க. லிமிட் இருந்தா அது நட்பே கிடையாதுடா. உண்மை அதுதான் சார். இந்த மாதிரியான அதான் சொல்றேன், ஒரே ஒரு பாயில படுத்து இருந்துட்டு நான் கதை சொல்ல போற அதே நாளைக்கு அதே கம்பெனில பக்கத்துல படுத்து எந்திரிச்சு போய் சொல்றான்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதுதான் இவங்க. சிம்பிள். என்னன்னா, ஆரம்பத்துல இருந்து என்னோட நிலைப்பாடு ஒண்ணுதான். என்னன்னா, நட்புக்குள்ள ஒரு லிமிட் இதுதான் சார். புடிச்சு புரண்டி ரத்தம் வர வைக்கிறது இல்ல சார். புரிய மாட்டேங்குது நான் சொல்றது. சொல்லவா, இவன் பேசுற லாஜிக்கே தப்புன்றேன். லிமிட் இருந்தா அது நட்பே கிடையாதுன்ற. அது நட்போட, அதாவது என்னன்னா, நம்ம திருவள்ளுவர் சொன்ன மாதிரி கூட சேர்த்துக்கலாம். லிமிட் நட்பு அப்படின்னு வச்சுக்கோங்க, அது நட்பு கிடையாது. என்னுடைய ஸ்டாண்ட் என்னன்னா, நட்புக்குள்ள லிமிட் இருக்கலாம். இந்த கொஸ்டினே தப்பு. முதல்ல லிமிட் இருந்தால் அது நட்பே கிடையாது. நட்புன்றது வேற, லிமிட் வைக்கிற லிமிட் நட்பு. எப்பா அவன் கொஞ்சம் பார்த்து தான் பழகுவான், இல்லப்பா இவன் கொஞ்சம் இப்படித்தான் பழகுவான், சொல்லிருங்க. எப்பா நான் லிமிட் நட்பு தான் வச்சிருப்பேன். அந்த லிமிட் நட்புக்குள்ள நாங்க வந்துட்டு போயிடுறோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. லிமிட் இருந்தால் அதுக்கு பேர் நட்பே கிடையாது சார். அதை நீங்க நட்புன்னு சொல்லி கொச்சைப்படுத்தாதீங்க. இவன் சொன்ன அந்த புல்ஷீட், அது லிமிட் இருந்தால் அதுக்கு பேர் புல்ஷீட். அத நானும் யூஸ் பண்ணிட்டேன். அந்த வேர்டை எனக்கு யூஸ் பண்றதுக்கு பார்த்தா கரெக்டான இடம் கிடையாது. வெரி நைஸ். ரொம்ப ஆர்வத்துல பெரிய அளவுக்கு இப்படி வேறு வேறு திசைகளுக்கு எல்லாம் போனாலும் ரெண்டு நண்பர்கள் வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்கா அந்த இடம் களை கட்டுது. அதுதான் முதல்ல நட்பு. Be very strict when you are selecting your friends. ஏன்னா உங்கள் கால ஓட்டத்தில் அவர் சொன்ன மாதிரி மனைவியிடம் கூட சொல்ல முடியாத பல விஷயங்களை நண்பனிடம் தான் சொல்ல முடியும் அப்படின்னு நீங்க நம்புவீங்கன்னா அப்ப அவன் மனைவியை விட கிரெடிபிளா இருக்கணும்.
அதானே உண்மை. உங்கள் குடும்ப அளவுகளை விட கிரெடிபிளா இருக்கணும். Be very careful when you are selecting your friends. Don't be emotional idiot there. ஆனால் உண்மையான நட்பென்று உணர்ந்து கொண்ட பிறகு கணக்கு வழக்கு பார்க்காதீர்கள். அதுல கொஞ்சம் இமோஷனல் இடியட் ஆயிருங்க. அதுதான் அழகு. அந்த துடிப்பு தான் அழகு. அந்த துடிப்பும் அந்த பரிதவிப்பும் அந்த கண்ணில் அவர் அந்த தெரிஞ்ச ஜுவாலையும் எனக்கு சமுத்திரகனிட்ட ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால அவருடைய உண்மையான நண்பர் ராமகிருஷ்ணன் மூலமாக ஒரு பரிசு அவருக்கு வருது. வாங்க, லண்டன் ஹார்ட்வேர்ஸ் பிளைவுட்ஸ் வழங்கும் ஒரு டிவி. முழு மனசோட தரியா? முழு மனசோட. ஐ லவ் யூடா. நட்புக்கு இங்கே பெரியொன்றும் இல்லை. வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நட்பை கொண்டாடுவோம். சரியான நட்போடு நட்பு பாராட்டுவோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தை நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். லைன் டேட் சிலா நீயா நானா. நன்றி, வணக்கம்.